ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. மணிகண்டன் சரி வீடியோ யூடியூப் சேனல் அனைவருக்கும் வணக்கம். இப்போ 2025 வருஷம் பிறகுது இன்றைக்கி. இந்த 2025 வருஷத்தில் இனிமேல் பொய் சொல்கிறவங்களாம் வந்து யாரும் பொய் சொல்ல முடியாது. ஏமாத்துறவங்க ஏமாற்ற முடியாது, திருடுறவங்க திருட முடியாது. அதாவது வந்து நான் ஒரு ஒரு விஷயத்தை செஞ்சுட்டா நான் இல்லைன்னு சொல்லி சாதிப்பாங்கல்ல. அதாவது வந்து இந்த இந்த ஜால்ரா பேசுவாங்க, நல்ல கை நல்ல கை, இந்த அல்ல கை நொல்ல கைன்னு சொல்லுவாங்க. இவங்க யாரும் தவறையாக செய்ய முடியாது. அதாவது இந்த 2025 ஒரு மிஷின் வந்து இறங்குதாம்மா. அந்த மிஷின்னாக்கா ரோபோ. அந்த ரோபோ மனித உருவத்தில் வந்து இறங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மனித உருவத்தில் வர ரோபோ வந்து மனித ரோபோ அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மனித ரோபோ வந்து அது எல்லாத்தையும் காட்டி கொடுத்துருமாமா. அதாவது வந்து ஒரு மனிதன் வந்து குற்றவாளியாக இருந்தாலும், ஒரு மனிதன் தவறுகள் செஞ்சுருந்தாலும், தவறுகள் செய்யலைனாலும், அந்த மனித ரோபோ வந்து நேராக வந்து அந்த இடத்துல வந்து தப்பு செஞ்சவங்களும் தப்பு செய்யாதவங்களும் அது என்னங்கிறது நேராக அந்த ரோபோ வந்து காட்டி கொடுக்குமாமா. நம்ம வந்து இனிமேல் எல்லாருமே நம்ம தவறுகள் செஞ்சுருப்போம். தற்சமயம் சந்தர்ப்ப சூழ்நிலை தவறுகள் செஞ்சுருப்போம். அதனால் வந்து இனி வரும் காலகட்டத்தில் நம்ம எந்த ஒரு தவறுகளும் செய்யாமல் நம்ம நல்லா இருந்துக்கணும். அதுதான் நமக்கு நல்லது. அந்த நம்ம அப்படி அதே மீறி நம்ம தவறுகள் செஞ்சிட்டோம்னாக்கா அந்த அந்த மனித ரோபோ வந்து ஆனால் கரெக்டாக வந்து எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருமாம்மா. அதை வந்து ஒரு நம்ம தவறுகள் செஞ்சுட்டு நம்ம பொய் சொல்கிறோம்னு வச்சுக்க, அந்த பொய் எப்படி நீ சொல்கிற அப்படிங்கிறது வந்து அதை நமக்கு புரிய வச்சிருமாம்மா. நமக்கு அது வந்து பக்கத்தில் தெரிய வச்சிருமாம்மா. நீ பொய் சொல்லனாலும் அது ஒன்று பொய் சொல்லணும், அது காட்டி கொடுத்துருமாம்மா. நீ ஏமாத்திட ஒருத்தவங்ககிட்ட அப்படின்னாலும் அது கண்டிப்பாக அது ஒன்று காட்டி கொடுத்துருமாம்மா. ஒருத்தவங்களை திருடிட்ட அப்படின்னாலும் அதுவும் கண்டிப்பாக உனக்கு காமிச்சு கொடுத்துருமாம்மா. அதுமாதிரி இந்த ஜால்ரா போடும் பாரு ஒருத்தவங்க நமக்கு போய் சொல்லிட்டு அதுவும் கண்டிப்பாக காட்டி கொடுத்துருமா. இதுக்கெல்லாம் வந்து ரோபோ ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது மனித ரோபோ. அந்த மனித ரோபோ வந்து யார் மூலிமா வரும்னு தெரியல. ஆனால் அந்த மனித ரோபோ அப்படிங்கிறது வந்து ஒரு சக்தி தான். அதாவது வந்து ஒரு கடவுளால் உருவாக்கப்பட்ட சக்தின்னு சொல்லலாம். அந்த கடவுளால் உருவாக்கப்பட்ட சக்தி அந்த மனித ரோபோவுக்கு வந்து எவ்வளோ சக்தி எப்படி வந்ததுன்னு தெரியல. ஆனால் அந்த மனித ரோபோ வந்து எல்லாத்தையும் காட்டி கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் வந்து சொல்கிறாங்க. இதுக்கு மேற்பட்டு 2025 வந்துச்சுன்னா அப்போ அடுத்தது 2026 கூட நமக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் கண்ட்ரோலாக வரலாம். 2027 பார்த்தீங்கன்னா சுத்தமாக அந்த ஏமாத்துறது, பொய் சொல்கிறது, இந்த திருடுவது, இந்த அல்லக்கை நொல்லக்கை ஜால்ரா இதெல்லாம் வந்து வரத்துக்கு அதிகமான வாய்ப்புகள் இல்லை. இது வந்தால் நல்லதா கெட்டதா? இது வந்தால் ரொம்ப நல்லது அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க. சில பேர் ஐயோ நம்ம பொய்யே சொல்ல முடியாது, ஏமாற்றவே முடியாது, நம்ம தேடவே முடியாது, ஒருத்தவங்க ஜால்ராவே அடிக்க முடியாது அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க. சில பேர் கஷ்டமாக நினைப்பாங்க. சில பேர் இது வந்தால் நல்ல விஷயம் தான், நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க. இது வந்தால் ஆகும்போது நமக்கு வந்து நல்லதாக இருக்குமா கெட்டதாக இருக்குமா? இது வரணும்னு நினைக்கிறீங்களா, வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? இது வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு என்ன விருப்பமோ, வரக்கூடாது நினைக்கிறவங்களுக்கு என்ன விருப்பமோ கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, பாய், வணக்கம்.